ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வாரம் திருமலையில கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு? நாங்க இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல நாளைக்கு தான் போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் சனி ஞாயிறு கிரௌட் அதிகமா இருக்குமா? எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்குமா? தர்ஷன் சீக்கிரமா முடிக்கலாமா? ஸோ உங்களோட எல்லா கேள்விக்குமான பதிலை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு நிலவரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறாங்க, ரீஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது க்ரௌடு வந்து ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாரமே வியாழன் வெளியெல்லாம் பார்க்கும்போது ஒரு லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி வீக்ல எல்லாமே ரொம்ப க்ரௌட் அதிகமா இருந்துச்சு. கியூவும் வெளியில எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். ஆனா இந்த வாரம் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து எஸ்எஸ்டி டோக்கனே டைமிங் ரொம்ப நேரத்துக்கு அவைலபிள் இருந்தது. ஸோ இவ்வளோ நாளில் இந்த சம்மர் லீவ் ஸ்டார்ட் பண்ணி டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து 2 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 4 மணி மேக்ஸிமம் போனோம்னா ஒரு 6 மணிக்குள்ள எல்லா ஸ்லாட்டுமே முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு எஸ்எஸ்டி அப்படின்றது நாளைக்கான ஸ்லாட்டு ரொம்ப நேரத்துக்கு அவைலபிள் இருந்தது. என்ன டைம் வரைக்கும் அவைலபிள் இருந்ததுன்னா இன்னைக்கு மத்தியானம் ஒரு 12:20 வரைக்குமே நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்தது. ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு டிக்கெட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஸ்ரீவாரிமெட்டில் வந்து டிக்கெட்ஸ் வந்து கவுண்டிங் குறைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 2500 3500 டிக்கெட்ஸ்குள்ளே தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே ஸ்ரீவாரிமெட்டில் வந்து ஒரு 2500 டிக்கெட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிக்கெட்டோட கவுண்டிங்கும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கவுண்டர்ஸில் கொடுக்கக்கூடியது ஆவரேஜாக அவங்க வந்து இவ்வளோதான் அப்படின்றது ஃபிக்ஸட் கிடையாது. ஒரு நாளைக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த டைமுக்கு டிசைட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸ்லாட்டும் அதே மாதிரி தான். ஆனால் இன்னைக்கான ஸ்லாட்டில் காலையில் வந்து ஒரு 8:30 மணிக்கு கூட ஒரு 3000 டிக்கெட், நாளைக்கான 3000 டிக்கெட்ஸ் ஏர்லி மார்னிங் 4 மணியோட அவைலபிள் இருந்தது. ஒரு 12:30 மணி மாதிரி வந்து ஒரு 190 டிக்கெட் அது வந்து க்ளோசிங் ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து எஸ்எஸ்டியோட அப்டேட். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சனி ஞாயிறு அப்படின்றனால ஞாயிற்றுக்கிழமைக்கான க்ரௌட் இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு காலையில் அடுத்த நாளுக்கான டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் ஒரு 1-2 மணி நேரத்தில் நம்ம தரிசனம் வந்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது தரிசனத்துக்கான தகவல்கள் பொறுத்த வரைக்கும் நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 62,161 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் வந்து 27 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் இருக்கிறதா டிடிடி அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் நோட்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே நம்ம 27 கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15-20 மணி நேரம் ஆகுமா அப்படின்னா அப்படி இல்லை. தரிசனத்துக்கான நேரம் வந்து 10 மணி நேரம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல கொஞ்சம் டைம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் இருக்கு. நீங்களும் இந்த ரீசன்ட் டேஸ்ல அதாவது இந்த 2-3 நாள்ல தர்ஷன் போயிருந்தீங்கன்னா நேரடி சர்வ தரிசனமா இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்க பார்த்த விஷயங்களை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. மேபி அடுத்து போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டைமிங்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா எப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க கூடியதாகவும் இருக்கும். ஒரு 8-10 மணி நேரம் அதுதான் ஆவரேஜ். மேக்ஸிமம் போனாலே ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு மத்தியானத்துலேருந்து நைட் ஸ்லாட்டுக்குள்ள ஒரு 3-4 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபா தரிசனமா இருந்தால் 2-3 மணி நேரம் ஆகலாம். இப்போ 300 ரூபா தரிசன டிக்கெட்லாம் டைமிங் வந்து பார்க்குறாங்களா, ஸ்லாட் வந்து அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்னா முன்னாடி ஸ்லாட்டு கூட விடுறாங்க. அதாவது இப்போ சில பேர்லாம் நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க, ஒரு 7-8 மணி ஸ்லாட்டு புக் பண்ணியிருப்பாங்க. மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு போனால் கூட சில டைம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா மத்தியானம் 2 மணி தான் ஸ்டார்டிங் ஸ்லாட்டே. அதனால் காலையில் ஒரு 11-12 மணிக்கெலாம் நிறைய பேர் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் முன்னாடி போகும்போது உங்களுக்கு ட்ரெயின் ரிட்டர்ன் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கனாலும் விடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்க்குறது இல்லை. அதே மாதிரி நாங்கள் லேட் ஆகிட்டோம் அப்படின்னா இப்போ சப்போஸ் நாங்கள் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து புக் பண்ணோம், 1 மணி ஸ்லாட்டு தான் பண்ணியிருக்கோம், 1 மணிக்கு போக முடியாது, 4 மணிக்கு தான் போகிறோம் விடுவாங்களா அப்படின்னா சேம் டே டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து போக முடியும். அதே போல தான் எஸ்எஸ்டி டோக்கனுக்கும். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் மட்டும் கிடைச்சதுன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 6-7 மணிக்குள்ளே கூட க்யூவில் ஜாயின் பண்ணிடுங்க. லேட் ஆச்சுன்னா சப்போஸ் கேட் மூடிட்டாங்கன்னா அடுத்த ஸ்லாட் அதாவது நமக்கு இங்கே காலையில் கொடுக்குறாங்க இல்லையா அன்னைக்கான ஸ்லாட்டு, ஸோ அந்த இதில் வந்து நம்ம போயிட்டு ஜாயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டாக இருந்துச்சு அப்படின்னா. தரிசனம் வந்து பக்தர்கள் ஓரளவுக்கு இருக்காங்க, ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் ரொம்ப ஹெவியான க்ரௌட் வந்து கிடையாது. அதே மாதிரி மழை வந்து இருக்குது, நேற்று நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா காட் ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிப்போம் ஜீப்ல. அதுக்கு முன்னாடியே நான் நியூஸ்ல வந்து ஒரு அப்டேட் பார்த்தேன்.
ஜீப் தான் இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இதுதான் அது வந்து பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜீப்லாம் வந்து திருமலைக்கு போறீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போகிறது பெஸ்ட்டு. ஸோ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் டிரைவர்ஸ் ப்ராப்பராக ரெகுலராக போகிறவங்க தான். பட் இருந்தாலுமே ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறவங்க பஸ்ஸில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் பஸ்லேயும் சில டைம் அந்த மாதிரி ஆகுது. பட் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு வந்து பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான். ஸோ இதையும் கொஞ்சம் கான்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்தது திருமலா தேவஸ்தானம் கொடுத்துருக்க முக்கிய அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து திருச்சானூரில் வந்து 17ஆம் தேதி ஜூன் 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் வருடாந்திர தெப்போற்சவ விழா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் மற்ற கோவில்களே நடக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நைட் டைமில் இதை வந்து நம்ம புஷ்கரிணியில் வந்து பார்க்க முடியும். இந்த திருச்சானூரில் இந்த நாட்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, இந்த மாதிரி ஆர்ஜித சேவாஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க 21ஆம் தேதி. லக்ஷ்மி பூஜாவும் 21ஆம் தேதி கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய தெப்போற்சவ விழா 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதுதான் இப்போதைக்கு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இந்த மாதம் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் எல்லாம் எப்படி இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாதமுமே என்னென்ன தேதிகளில் டிடிடி ஓப்பன் பண்ணுவாங்கன்றதை ஏற்கனவே ஒரு டைம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு மாதமும் இப்போ வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. டேட் எல்லாம் மாறினது கிடையாது. அந்த நாட்கள் வந்து சண்டேயா இருந்துச்சுன்னா அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 18ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்டிங் அப்படின்றது தான் டிடிடியோட கணக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து தான் நம்ம செப்டம்பர் மாதத்துக்கான அப்டேட்டும் இதுக்கு முன்னாடி வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். செப்டம்பர் மாதத்துல புரட்டாசி பாதி நாட்கள் வருது. 17ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது. மேபி நிறைய பேர் வந்து புரட்டாசி முதல் வாரங்கள்லேயே ஸ்டார்டிங்லேயே தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாரும் செப்டம்பர் மாதத்துக்கான புக்கிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே தான் சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில டைம் ஆனாலும் ஆகலாம். ஸோ எதுவுமே நடக்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம இன்னும் 9ஆம் தேதிக்கு மேலே தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா 9ஆம் தேதி தான் நியூ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங்க்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிடிடி போர்டில் வந்து யார் தலைவராக வர்றாங்க. தலைவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் வந்து புதுசாக கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இல்லை இருக்கிறவங்களுக்கு மீட்டிங் நடக்கும். அதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலான்றதை டிசைட் பண்ணி தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த புரட்டாசி மாதமும் ரொம்ப ஸ்பெஷலான மந்த் வருது. அதுக்கு அடுத்து பிரம்மோற்சவம் எல்லாமே வருது. ஸோ டிக்கெட் ஓப்பனிங்லாம் எப்படி இருக்குன்றது அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியில் எப்போதாங்க ஓப்பன் ஆகும், நீங்கள் சொல்லியிருந்தீங்க 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே ஓப்பன் ஆகும் எதிர்பார்க்கலான்றது சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு 7ஆம் தேதி ஆகிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் ஆகலை, நாங்களும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ நானுமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து ஓப்பன் ஆகலை. பட் எதனால் ஓப்பன் ஆகலை, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு நாங்கள் திங்க் பண்ண விஷயம். ஸோ இன்னும் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசிக்கு கால் பண்ணி கேட்கல. நம்ம கால் பண்ணி கேட்குற மாதிரி தான் இந்த நம்பருக்கு கேட்கலாம். உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னா நீங்கள் தெலுங்குல பேசலாம். இல்லை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் பேசினா சொல்லுவாங்க. தமிழ் மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வேணால் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதனால் புதுசாக வந்து கவர்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றனால இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்கா அப்படின்றது தெரியல. இன்னும் ஒரு 2-3 டேஸ் போனால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போ ஓப்பன் ஆனாலும் நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். குரூப்லேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் பார்த்து புக் பண்ணுங்கள். அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈவினிங் டைம் சில டைம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலை. இப்போ 6:20 ஆகுது டைம். ஸோ ஓப்பன் ஆகலை. மேபி செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இருக்க பக்தர்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஜூலை மாதத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாக வந்து இந்த டிக்கெட் இருக்குது. இதை விட்டிங்க ஸ்பெஷல் ஹோமம் டிக்கெட்டில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.